வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். விவோ அப்படிங்கிற இந்த கம்பெனியிலிருந்து எக்கச்சக்கமான புதிய மொபைல் போன்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. எக்கச்சக்கமான புதிய மொபைல் போன்ஸ் விட புதிய இனோவேஷன், புதுசா விஷயங்கள் அவங்க கண்டுபிடிச்ச மொபைல் போன்ல அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போற மொபைல் போன் என்னன்னு பாத்தீங்கன்னா விவோனுடைய புதிய மொபைல் போன் Vivo V15 Pro. போன வருஷம் லான்ச் ஆயிருந்த விவோ நெக்ஸ்ட் மொபைல் போன் பாத்தீங்கன்னா இந்தியாலே வந்து முதல்ல பாப்அப் கேமரா பிளஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு டாப் எண்ட் மொபைல் போன் சொல்லலாம். இப்போ வந்து இந்த வருஷம் விவோல இருந்து V15 Pro லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போன்லயும் அதே மாதிரி பாப்அப் கேமரா இருக்கு, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்திருக்காங்க. ஆனா போன வருஷம் லான்ச் பண்ண விவோ நெக்ஸ்ட விட இந்த வருஷம் இருக்கிற இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். 5th ஜெனரேஷன் சென்சர் யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்அப் கேமராவிலையும் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா, இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். எப்பயும் போல இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த மொபைல் ஃபோனுடைய விலை, சரியான விலை எனக்கு தெரியல. இப்பொழுது நீங்க வீடியோவை பாருங்க. எனக்கு விலை தெரிஞ்சவொடனே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்டேட் பண்ணி விடுறேன். ஆரம்பமா வழக்கம் போல எல்லா வீடியோ மாதிரியும் இந்த வீடியோவையும் நம்ம ஒரு அன்பாக்சிங்கோட ஆரம்பிப்போம். இந்த விவோ V15 Pro உடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா விவோ மொபைல் ஃபோன் மாதிரி தான் இருக்கு. பேக்கேஜிங்ல பெருசாக ஒன்றும் வித்தியாசங்கள் கிடையாது. பட் இந்த பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் ஃபோன் தவிர ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஹைபிரிட் பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டி பேக் கேஸாக இருக்கு. ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கும் லுக்காக இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துட்றாங்க, சிம் எஜெக்டர் பின், மேனுவல்ஸ் இதெல்லாம் தவிர ஒரு 9V 5V 2A சார்ஜர் ஒன்று இருக்கு. இதை வந்து அவங்க டூயல் என்ஜின் வால் யூனிட் சார்ஜர் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோ USB கேபிள் தான் இருக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் தனியாக வச்சுட்டு மொபைல் ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Vivo V15 Pro இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கலரில் அவைலபிளாக இருக்கு, பிளாக் மற்றும் டோபாஸ் ப்ளூ. என்கிட்ட இருக்கிறது டோபாஸ் ப்ளூ. இந்த டோபாஸ் ப்ளூ கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஷைனி கிரேடியன்ட் பேக்ல ஒரு ஸ்டைலிஷான மொபைல் ஃபோனா இருக்கு. முழுக்க பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க. ரொம்ப ஷைனியா இருக்கு. கிளாஸியா இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமா இதுல ஒட்டுது. மொபைல் ஃபோனுடைய கீழ்ப்புறத்துல ஸ்பீக்கர் கிரில்ஸ் மைக்ரோ USB போட்டு தான் கொடுத்துருக்காங்க. மைக் மற்றும் டூயல் நானோ சிம் கார்டு ட்ரே இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுக்குனே உரித்தான அந்த பாப்அப் கேமரா தவிர ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக்கும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பவர் மற்றும் வால்யூம் பட்டன். ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு SD கார்டு ட்ரேக்கு ஒரு தனி ஸ்லாட் ஒன்று கொடுத்துட்டாங்க. 2 சிம் கார்டு தவிர SD கார்டையும் போட்டு இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேக்கு கீழே ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் பட்டன் கூட இருக்கு. மொபைல் ஃபோனுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கேமராஸ், 3 கேமரா இருக்குது மொபைல் ஃபோனில். பட் இந்த கேமரா வச்சிருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸை விட கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கு. முன்புறத்தில் டிஸ்பிளேக்கும் அந்த பெசலுக்கும் இருக்கிற இந்த சின்ன கேப்புக்குள்ள இந்த இயர்பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் LED எதுவும் கிடையாது. மொபைல் போனுக்கு நோட்டிபிகேஷன் LED தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபிளான மொபைல் போனா இருக்கு. ரொம்ப ஒரு கிளாஸியான பினிஷிங்கா இருந்தாலும் வழுக்கலாம் இல்ல. ஆனா ஸ்கிராச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இவங்க கொடுத்திருக்கிற அந்த ஹைபிரிட் பேக் கேஸ் வந்து எப்பவுமே போட்டிருக்கிறது நல்ல விஷயம். இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு 6.39 இன்ச் AMOLED டிஸ்பிளே. நாட்ச் சுத்தமா கிடையாது. 91% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ உங்களுக்கு கிடைக்குது. Full HD+ ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு கீழே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே நல்லா பிரைட்டா இருக்கு. பிளாக் லெவல்ஸ் அருமையா இருக்கு. டெக்ஸ்டோ இமேஜோ பார்க்கிறதுக்கு ரொம்ப கிறிஸ்பாவும் கிளியராகவும் இருக்கு. நல்ல வைடான வியூயிங் ஆங்கிள்ஸ் இருக்கு. சன்லைட் ரீடபிலிட்டி அவ்வளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. பட் மித்தபடிக்கு இன்டோர்ல இந்த மொபைல் போனை வச்சு நீங்க மீடியா கன்சியூம் பண்ணிக்கலாம், மூவிஸ் பார்த்துக்கலாம், கேம்ஸ் பார்த்துக்கலாம், டெக்ஸ்ட் வாசிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு உகந்த டிஸ்பிளேயா இருக்கு. சரி, இந்த மொபைல் போனுடைய இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வருவோம். கேமரா. இந்த மொபைல் போன்ல 48 மெகா பிக்சல் சென்சர் பின்னாடி வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் எலிவேட்டிங் பாப்அப் கேமரா. போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு காதுல கேக்குது. பட் இருந்தாலும் இந்த 48 மெகா பிக்சல் கேமரா பாத்தீங்கன்னா இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலனா அந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ நான் இதுக்கு மேல சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த Vivo V15 மொபைல் போன்ல யூஸ் பண்ணிருக்க இந்த 48 மெகா பிக்சல் கேமராவுடைய சென்சர் வந்து சாம்சங் GM1 சென்சர். இதுல வந்து குவாட் பேயர் ஃபில்டர் மூலமா 4 பிக்சலை கம்பைன் பண்ணி ஒரு
பிக்சல் ஆக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ்லி 12 மெகா பிக்சல் கிடைக்குது. இதே டெக்னாலஜி தான் இந்த ஃப்ரண்ட்ல இருக்க 32 மெகா பிக்சல் கேமராவும் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து சாம்சங்குடைய GD1 சென்சர். இதை 4ஆல வகுத்து உங்களுக்கு 8 மெகா பிக்சல் ஷாட் உங்களுக்கு கிடைக்குது. இந்த கேமரா யூஐல டாக்குமெண்ட் ஸ்கேனிங் மோட் இருக்கு, ப்ரொஃபஷனல் மோட் இருக்கு, பேனோரமா, நைட் மோட், AI பியூட்டி மோட், வீடியோஸ், ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அது தவிர இந்த கேமரா ஆட்டோ HDR சப்போர்ட் பண்ணுது, போர்ட்ரேட் மோட் ஷாட் நீங்க எடுத்துக்கலாம், வைட் ஆங்கிள் ஷாட் சப்போர்ட் பண்ணுது. இந்த 8 மெகா பிக்சல் சென்சர் வச்சு 4K வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம் 30 frames per secondல. 1080p வீடியோஸ் வந்து 30 இல்லாட்டி 60 frames per second நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். டைம் லேப்ஸ் மோட், ஸ்லோ மோஷன் வீடியோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கு, ஆனா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. 48 மெகா பிக்சல் இருக்கிறனால இந்த மொபைல் போன்ல ஒரு சூப்பரான ஒரு போட்டோ வரும் நீ எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்புகளை குறைச்சு வச்சுக்கிட்டு இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மித்த மொபைல் போன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ ஒரு நல்ல கேமராவா இருக்கு. 48 மெகா பிக்சல் ஷாட்டை ரெடியூஸ் பண்ணி 12 மெகா பிக்சல் ஆக்கிட்டு பின்ன சாஃப்ட்வேர் மூலமா அந்த 12 மெகா பிக்சலை திருப்பி அவங்க 48 மெகா பிக்சலா கன்வெர்ட் பண்றாங்க. இப்படி கன்வெர்ட் பண்றதுனால ஷார்ப்னஸ் அவ்வளவா கிடைக்கிறது இல்ல. பட் இந்த 48 மெகா பிக்சல் மோட் நீங்க டிசேபிள் பண்ணிட்டு ரெகுலரான ஷாட் எடுத்தீங்கன்னா அந்த 12 மெகா பிக்சல் ஷாட்ல பெரிய கம்பைன்ட் சென்சர் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இமேஜ் நல்ல ஷார்ப்பாவும் பார்க்கறதுக்கு ரொம்ப டீடைல்டாவும் இருக்கு. இந்த ஷாட்ஸ் நல்ல எக்ஸ்போஷர் லெவல்ஸ், பிரைட்னஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லைட் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் குறையுது. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் எட்ஜ் டிடெக்ஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த விவோ மொபைல் போன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இதுல நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்க 32 மெகா பிக்சல் கேமராவுமே அருமையான 8 மெகா பிக்சல் செல்ஃபிஸ் இருக்குது. லைட் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதே நேரத்தில் லைட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஷார்ப்னஸ் கொஞ்சம் சஃபர் ஆகுதே வெளியே இமேஜ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ நீங்க இந்த விவோ V15 Pro வாங்குனீங்க அப்படின்னா கேமரால வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னைய பொறுத்த மட்டும் நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டு இந்த கேமராவை பார்த்து இந்த கேமரா பத்தி நான் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ கேமரா ரிவ்யூவை தனியா இன்னொரு வீடியோல பார்த்துருவோம். இந்த விவோ V15 Pro மொபைல் போன் தான் இந்தியாவில் லான்ச் ஆகிற முதல் Snapdragon 675 ப்ராசஸர் கொண்ட மொபைல் போன். இது வந்து ஒரு 11 நானோமீட்டர் ஆர்கிடெக்சர்ல பண்ண ப்ராசஸர். GPUக்கு வந்து Adreno 612 இருக்கு. இந்த மொபைல் போன்ல 6GB RAM இருக்கு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. நான் என்னுடைய டெஸ்டிங் டைம்ல இந்த மொபைல் போன்ல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டேன். மொபைல் போன்ல எந்த விதமான லேகும் தெரியல. ஃபாஸ்டா இருக்கு. ஆனா தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல கேம் விளையாண்டீங்க அப்படின்னா 45 டிகிரி வரைக்கும் லைட்டா ஹீட் ஆகுது. கேமிங் ரிவ்யூ தனியா ஒரு வீடியோ போட்டுறேன் பாத்துருங்க. இந்த மொபைல் போன் விவோ V15 Pro டூயல் வோல்டேஜ் சப்போர்ட் பண்ணுது. எல்லா தேவையான சென்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு. 6 சீரிஸ் ப்ராசஸரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ல கிடைக்கக்கூடிய ப்ராசஸர் அளவுக்கு இந்த மொபைல் போன்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. விவோ V15 Pro மொபைல் போன்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் தவிர ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன் பிரஸ் பண்ண உடனே அந்த பாப்அப் கேமரா டக்குன்னு மேல வந்து உங்க ஃபேஸை சென்ஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ள போயிருது. இது ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கு. இல்ல ஒவ்வொரு நேரமும் இந்த கேமரா வெளியே வர வேணாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்வைப் பண்ணா மட்டும் கேமரா மேல வர மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். பட் ஃபேஸ் டிடெக்ஷன் அக்யூரேட்டா இருக்கு. பல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம எல்லா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சரை விட இது ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் ரொம்ப ரிலையபிளாகவும் இருக்கு. இயர்போன்ஸ் யூஸ் பண்ணி பாட்டு கேட்டு பார்த்ததுல ஆடியோவோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அதே நேரத்தில் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி கேட்கிறப்போ ரொம்ப லவுடான ஸ்பீக்கர்னு சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் ஆடியோட கிளாரிட்டி நல்லா இருக்கு. இந்த V15 Pro மொபைல் போன் Android 9ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல FunTouch OS வெர்ஷன் 9 போட்டிருக்காங்க. இதுல இன்னும் FunTouch OSல நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. அவங்க இன்னும் குறைக்க வேண்டியது இருக்கு. பட் இருந்தாலும் சில புதிய அம்சங்கள்லாம் அதுல ஆட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு கேம் கியூப் அப்படிங்கிற ஒரு கேமிங் சூட் ஆட் பண்ணிருக்காங்க. இது தவிர மோட்டார் பைக் மோட் இருக்கு, ஜெஸ்டர் நேவிகேஷன், ஆப் பெர்மிஷன், கிட்ஸ் மோட், ஃபேஸ் பியூட்டி ஃபார் வீடியோ கால்ஸ், ஸ்மார்ட் ஸ்கிரீன் ஸ்பிளிட்டிங், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வித் வாய்ஸ், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த FunTouch OS பார்க்கிறதுக்கு கொஞ்சம் லுக்கா இல்லாத ஒரு வாய்ஸா தான் இருக்கு. பட் UI யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டாவும் ரெஸ்பான்சிவாவும் இருக்கு. கடைசி நம்ம பார்க்க வேண்டியது இந்த மொபைல் போனுடைய பேட்டரி. 3700 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி USB டைப் C போர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா மொபைல் போன் இன்னும் ஃபாஸ்டாவே சார்ஜ் ஆயிருக்கும். இவங்க கொடுத்திருக்கிற அந்த 9 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜை வச்சு சார்ஜ் பண்றப்போ இந்த மொபைல் போன் 0 to 100% 2 ஹவர்ஸ்ல சார்ஜ் ஆயிருது. அப்படி ஒன்ஸ் சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மொபைல் போனை மாடரேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. அதிகமா இன்டென்சிவா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நடுவுல ஒரு தடவை நீங்க சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இந்த மொபைல் போன் விவோ V15 Pro வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற உங்க கேள்விக்கான பதில். இந்த மொபைல் போனுடைய விலை நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இந்த நேரத்தில் எனக்கு தெரியல. பட் இது ரொம்பவே ஒரு யூனிக்கான மொபைல் போன். இதுல இருக்கிற ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட்ல இருக்கிற மித்த மொபைல் போன்ல கிடையாது. பட் வெறுமனே இதோட பிரைஸ் செக்மெண்ட் வச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைல் போனுக்கு காம்படிட்டரா போக்கோ F1, Asus Zenfone 5Z, Honor Play இந்த மாதிரி பல மொபைல் போன் இருக்கு. ஆனா இது எல்லா மொபைல் போனை விடவும் இந்த விவோ V15 Proல யூனிக்கான டிசைன், இதுல இருக்கிற அம்சங்கள், இதுல நம்ம காட்டிருக்கக்கூடிய இனோவேஷன் எல்லாமே இந்த மொபைல் போனுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கு. இந்த
மொபைல் போன் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, அருமையான டிசைன், எக்கச்சக்க மெகா பிக்சல்ஸ். நம்ம எல்லாருக்கும் மெகா பிக்சல் ரொம்ப பிடிக்குமே. அது மட்டும் இல்லாம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் டிசென்டான பேட்டரி லைஃப். தாராளமா வாங்கலாம். என்னை பொறுத்த மட்டும் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மொபைல் போன் இந்த Vivo V15 Pro. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.